அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குதிரைவால் புல் அப்படின்னு பேர். பொதுவாக ஏன் இதற்கு குதிரைவால் புல் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, நம்மளுடைய ரயில் தண்டவாளங்களுடைய இரண்டு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நாணல் போன்ற ஒரு தாவரம் வளர்ந்துருக்கிறத பார்க்கலாம். அந்த தாவரத்தினுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா ரயில் போகும்போது ஒரு மாதிரி வளைந்து ஆடுவதை நம்ம பார்த்துருக்க முடியும். அந்த தாவரத்தை பறித்து எடுத்து பார்த்தோமேயானால் ரொம்ப அழகாக குதிரையுடைய வால் பகுதி எப்படி இருக்குமோ அதே போல் அழகான புல்களை கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் அந்த குதிரை வால் புல்லுன்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த குதிரை வால் புல்லை பொறுத்தவரையிலும் வயிற்றில் ஏற்படுகின்ற வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு நம்ம நிறைய நோய்களை பார்க்குறோம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய்கள், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூல நோய்கள், இதெல்லாம் நிறைய பார்க்குறோம். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு உடல் முதலில் வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயு தொந்தரவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். உணவு உண்டோமேயானால் அந்த உணவு சரியாக செரிமானமாகாமல் வயிற்றுக்குள்ளேயே இருக்கின்ற மாதிரி ஒரு சூழல், உண்ணக்கூடிய உணவு நீண்ட நேரம் செரிக்காமல் இருக்கின்ற ஒரு சூழல், செரித்தாலும் கூட அடிவயிறு பகுதியில் கனமான ஒரு கல்லை வைத்தது போன்ற ஒரு கணம் உணர்கின்ற ஒரு சூழல், பசியின்மையாக இருக்கும். அல்லது நன்றாக பசித்து உணவின் முன் உட்கார்ந்தாலே வயிறு நிரம்பியது போல இருக்கும். ஏப்பம் அதிகமாக வருவது போல இருக்கலாம். அல்லது கீழ் வழியாக ஆசனவாய் வழியாக நிறைய வாயுக்கள் பிரிவது போல இருக்கும். உணவு உண்டோமோ இல்லையோ எப்போது பார்த்தாலும் வயிறு மட்டும் பானை போல வீங்கி இருப்பது பார்க்கலாம். இதெல்லாம் உடலுடைய நோய் வருவதற்கு முன்பு, எந்த நோயும் வருவதற்கு முன்பு வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிகள். பெரும்பாலும் இது ஏற்படும் போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, சில ஆன்டாசிட்னு சொல்லக்கூடிய அந்த டானிக்குகளை வாங்கி குடிக்கிறோம், அந்த மாத்திரைகளை போடும்போது அந்த வாயுடைய அளவு குறைவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது மாரடைப்பையோ அல்லது மூல நோயையோ அல்லது நீரிழிவு நோயையோ கூட ஏற்படுத்தி விடுகிறது. இதை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்த குதிரை வால் புல்லுக்கு சக்தி உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றைக்கும் நிறைய வைத்தியர்களை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வாயு தொந்தரவு அப்படின்னா ஒரு கருமை நிறமான பொடியை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பட்டர் பேப்பரில் மடித்து ஒரு 3 நாளைக்கு தேன் கலந்து சாப்பிடுங்க, இல்லை ஒரு 5 நாட்களுக்கு மோரில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. பெரும்பாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்கன்னா இந்த குதிரைவால் புல்லில் எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலாகத்தான் இருக்கும். அந்த மாத்திரைகளை சிறிதளவு மோரில் கலந்து சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏப்பம் வருவதை பார்க்கலாம். கீழ் வழியாக அதே போல் காற்று பிரிவதை பார்க்க முடியும். சரியான முறையில் அந்த மருந்துகளை சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா பானை போன்று இருக்கக்கூடிய வயிறு கூட அப்படியே சிறிது சிறிதாக குறைவதை பார்க்கலாம். இந்த சேல்ஸ் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, அதிகமான பிரயாணங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் அவர்களுடைய தேவை ஓட்டல் உணவை சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அந்த ஓட்டல் உணவை அவர்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இவங்க சாப்பிடக்கூடிய அந்த காரணிகள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்காரணிகளை அதிகப்படுத்துறதுனால அவர்களுடைய வாயு சம்பந்தப்பட்ட கோளாறாக அது மாறிவிடுகிறது. அப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வியாதியாக மாறிவிடுகிறது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குதிரைவால் புல்லை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் 500 மில்லிகிராம் முதல் 1 கிராம் வரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு வெந்நீரிலோ மோரிலோ கலந்து சாப்பிடும்போது இந்த வாயு தொந்தரவு முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அதாவது தவறான மாமிச உணவை உண்ணும்போது, சுத்தமில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும்போது, மிகுந்த சுத்தமில்லாத உணவுகளை உண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் நம்மளுடைய பெருங்குடல் பகுதிகளில் போய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு 5 to 8 முறையாவது மலம் கழிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மலம் கழிக்க ஆரம்பித்தோமேயானால் சிறிது நேரங்களில் ஒரே ரத்தம் கூட வெளியில் போக ஆரம்பிக்கும். இன்னும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்து, கொழுப்புச்சத்து கரைந்து அதுவே மலமாக வெளியேறுகின்ற ஒரு சூழலை நம்ம பார்ப்போம்.
அது ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் முழுவதும் கடுமையான துர்நாற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த குதிரைவால் புல்லை எரித்து எடுக்கின்ற அந்த சாம்பலுக்கு சக்தி உண்டு. அந்த சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு பசு நெய் அல்லது தேன், உடலுடைய வாகை பொறுத்து, காலநிலையை பொறுத்து, ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸை பொறுத்து 3 வகையாக இதை பிரித்து கொடுக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயாக இருந்தாலும் சிறிது சிறிதாக அது குறைவதை பார்க்கலாம். அதே போல் நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மாடர்னைஸ்டு சில்ட்ரன், அவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி. பெரும்பாலும் பிஸ்ஸா, பர்கர் போன்ற உணவுகளை சாப்பிடுவது, அதிகமான கீரை காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவுகளை தள்ளி வைப்பது, எப்பொழுதும் தயிர் சோறு அப்படிங்கிற மாதிரி தயிர் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது, உடலுக்கு தேவையான அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை உண்ணாமல் இருப்பது, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தைகளுடைய வயிற்றில் நாக்குப்பூச்சிகளையும் நிறைய பூச்சிகளையும் உண்டாக்கி விடுகிறது. இந்த பூச்சிகள்லாம் உடலுக்குள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த குழந்தைகள் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை கால்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஆயிரும். அவங்கள சாப்பிடவே மாட்டாங்க, இல்லை நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன உணவு கொடுத்தாலும் அடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் பசிக்கிறது அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே மூடு அவங்களுக்கு ரொம்ப கிராங்கியாக இருக்கும், சதா சர்வகாலம் அழுது கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் குழந்தைகளுடைய வயிறில் பூச்சி இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய குறிகள். அந்த மாதிரி குழந்தைகளுடைய வயிறில் பூச்சி இருந்தால் இந்த குதிரைவால் புல்லிலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரே ஒரு சிட்டிகை, சாப்பாடு ஒரு கைப்பிடி, நல்ல பசு நெய் ஒரு தேக்கரண்டி, இதையெல்லாம் கலந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவில் தினசரி ஒரே ஒரு முறை அந்த உணவை கொடுத்து விட்டோமே ஆனால் இவ் உள்ளே சென்று ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவர்கள் மலம் கழிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வெளிவரதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற குடல் புண்களை நீக்குகின்ற சக்தி இந்த குதிரை வால் பூண்டுக்கு உண்டு. எனவே இந்த குதிரை வால் பூண்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வாய்வு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், குழந்தைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அல்லது பூச்சிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.